அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்த துறவிகளே காஞ்சி மகான் அவரை தரிசித்தாலே வாழ்விலே துன்பங்கள் தீரும் என்று சொல்வார்கள். காஞ்சி பெரியவர் மீது பக்தி கொண்ட ஒரு அன்பர் சுப்பிரமணியம் என்பவர். அவர் தமிழ்நாட்டிலே இருந்தார். மாதந்தோறும் சென்று பெரியவரை தரிசித்து வந்தார். வேலை காரணமாக அவருக்கு பாம்பே இடத்திலே டிரான்ஸ்ஃபர் வந்துவிட்டதனாலே அவரால் பெரியவரை தரிசிக்க முடியவில்லை. அவர் மகனும் மருமகளும் காஞ்சிபுரம் செல்வதாக பேசிக்கொண்டார்கள். அவர்களிடத்திலே ஏதாவது பொருளை கொடுத்து பெரியவரிடத்திலே சேர்ப்பிக்கும்படி அவர் நினைத்தார். அந்த நேரத்தில் அவர் வீட்டிலே பூஜை அறையிலே தினம் நைவேத்தியம் செய்கின்ற அவல் மட்டும்தான் இருந்தது. அதை ஒரு பொட்டலமாக கட்டி அவர் மகன் மருமகத்திலே கொடுத்து காஞ்சிபுரத்திலே சென்று பெரியவரை தரிசிக்கும் போது இதை அவருக்கு காணிக்கையாக கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மகனும் மருமகளும் காஞ்சிபுரம் சென்றார்கள். அன்றைக்கு காஞ்சி பெரியவர் விரத பூஜை இருந்தார். நிறைய பூஜைக்குரிய பொருட்கள் அங்கே இருந்தது. அதையெல்லாம் பார்த்த பிறகு மகனும் மருமகளும் இவ்வளவு சிறப்பான பொருள் இருக்கும்போது இந்த அவல் பொரியை பெரியவர் ஏற்றுக்கொள்வாரா என்ற ஒரு சந்தேகம் வந்தது. அவர்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று காஞ்சி பெரியவர் கைத்தல நிறைகனி அப்பமோடு அவல் பொறி என்ற பாடலை பாடினார். அதற்கு காரணம் புரியவில்லை. அங்கே இருப்பவர்கள் பெரியவரை பார்த்தார்கள். அதை புரிந்து கொண்டு அவர் சொன்னார், இங்கே பூஜைக்குரிய எல்லா பொருட்களும் இருக்கின்றன, ஆனால் அவல் மட்டும் இல்லை. அது இருந்தால் பூஜை நிறைவடைந்துவிடும். யாராவது இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். அவர்கள் கொண்டு வந்து இங்கே தட்டிலே வைக்கலாம் என்று சொல்ல மகனும் மருமகளும் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த பொருளை கொண்டு வந்து பூஜை தட்டிலே வைத்தார்கள். பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அந்த அன்பருடைய வேண்டுகோளும் நிறைவேறியது. இப்படி அதிசயம் செய்தவர் காஞ்சி பெரியவர். அவருடைய திருவடியை வணங்கி அவர் அருளை பெறுவோம்.